குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா ஜெய், வா வா வா, உட்காரு. இல்லை சார், பரவாயில்ல சார். உட்காரியா, பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டு இல்லை, உட்காரு. ஜெய் சார், உன்னை பத்தி கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு ஜூனியரா என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு வெளியில போய் நிறைய கேஸ் எடுத்து நல்ல விதமா ஆர்கியூ பண்ணி சக்சஸ் பண்றியாமே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சார். ஆசீர்வாதம் என்னப்பா ஆசீர்வாதம்? எவ்வளோ பேர் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது என் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனாங்க. எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை வெற்றியா கன்வெர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணவங்களுக்கு மரியாதையை உருவாக்கணும், அதுதான் முக்கியம். சரி சார். சரி, அதை விடு. என்ன விஷயமா வந்த சொல்லு. ஒரு கேஸ் சார். ஃபேமிலிக்குள்ள பொருளாதார ரீதியான டிஸ்பியூட் தான். அதுக்கு உங்க கைடன்ஸ் தேவைப்படுது. சரி சொல்லு. அதாவது சார், அந்த ஃபேமிலிக்குள்ள ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. இவங்க 2 பேர் தான். அப்பா அம்மா இல்ல. தங்கச்சி சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இப்போ திடீர்னு வந்து நிக்கிறா, 3 கோடி ரூபாய் பணம் வேணும்னு. அண்ணனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமா. என்ன பண்றது சார்? அண்ணன் ஒரு நாள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவர் தங்கச்சி மேல உள்ள பாசத்தால. ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா, இதை கொடுக்காம அவாய்ட் பண்றது எப்படின்னு நினைக்கிறாரு. அதான் என்ன கூப்பிட்டு கேட்டாரு. நான் தான் சார் அவரோட ஃபேமிலி லாயர். அவரோட எல்லா விஷயத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதான் சார் உங்க கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஜெய், நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த குடும்பத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா பேச்சு கேட்காம அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம். அந்த கோபத்துல அவளுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கண்டிப்பா அவங்க அப்பாவோட செல்லமா தான் இருந்திருப்பா. அப்படி பார்க்கும்போது சொத்து பிரிக்கையில அந்த பொண்ணுக்கு அதிகமா தான் எழுதி வச்சிருப்பாரு. வீட்டை விட்டு போனவ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 1 வருஷத்துல கையில குழந்தையோட வந்திருந்தானா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இதான்பா காலங்காலமா நடக்கிறது. இதான்பா தமிழ் பண்பாடு. அன்பு, பாசம், அதே அளவுக்கு கோபம், வீரம், இதெல்லாம் சரிசமமா இருக்கிறவன் தான் தமிழன். அவன் மொத்தத்திலையும் பங்கு கேட்டு வந்து நிக்காம 3 கோடி ரூபாய் தானே கேட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு என்ன நெருக்கடியோ? எப்பவுமே ஒரு விஷயம்தான் ஜெய், நெருக்கடியில் இருக்கிறவனை காப்பாத்தி விட்டோம்னா அவன் அமைதி ஆயிடுவான். அதனால 3 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துரு. இதுக்கு மேல இதை தொடர்ந்தா அதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்போ அதை டீல் பண்ணுவோம். போ. தேங்க்யூ சார். கவிதா, கவிதா, கவிதா.
கவிதா கவிதா அத்தை என்னத்த வாங்க அத்தை வாங்க உட்காருங்க. ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. எதுக்கு தேவையில்லாம வெயில்ல அலையறீங்க? அதுவும் இந்த வயசான காலத்துல. கவிதா வார்த்தையை விடாத. வயசானவ அது இதுன்னு. யாருக்கு வயசாயிடுச்சு? உனக்கா எனக்கா? உனக்கு கல்யாண வயசு வந்ததுனால உனக்கு வயசாயிடுச்சு. அது உன் பிரச்சனைமா. அதுக்காக எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாத. சரி 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 நிறுத்து இந்திரா. என்னது இந்திராவா? ஆமா, நான் அத்தைன்னு கூப்பிட்டா உங்களுக்கு வயசான மாதிரி இருக்கு. இந்திரான்னு கூப்பிட்டா குழந்தை ஆயிடுவீங்கல்ல. போதுண்டி தாயே. உன்கிட்ட பேச்சு கொடுத்து ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் உனக்கு அறிவு கொடுத்தாரு, உலகத்தையே கத்து கொடுத்தாரு, கூடவே வாயாடவும் கத்து கொடுத்திருக்காரு. போத நிறுத்துங்க உங்க அண்ணன் பெருமைய. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? அத சொல்லுங்க. எல்லாம் எங்க அண்ணன் விஷயமாவும் உன் விஷயமாவும் தான். நினைச்சேன். எங்கேயோ பேச்ச ஆரம்பிச்சு அண்ணன் பெருமையில வந்து நிக்கும் போதே மாட்டை பிடிச்சி தொழுவத்துல கட்டுவீங்கன்னு நினைச்சேன். என்ன தூதா? தூதா? தூதும் இல்ல தாதும் இல்ல. அப்படியா? நான் கூட தூதோன்னு நினைச்சேன். அதுவும் அண்ணன் விடும் தூதுனா எங்க இந்திரா அத்தை மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிடுவாங்கல்ல. சரி இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன அத்தை? நீ சொன்ன மாதிரி தூது இல்ல, ஆனா கொஞ்சம் தூது மாதிரி தான். இத வந்த உடனே சொல்லிருக்கலாம். இவ்வளவு நேரம் தேவையில்லாம வெட்டி பேச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அண்ணியோட ஆபீஸ நீ நிர்வாகம் பண்ணணும்னு அண்ணா ஆசைப்படுறாரு. இது உனக்கே தெரியும். இத பத்தி நீ என்கிட்ட சொன்னப்பவே இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இந்த பாசமலரை கூப்பிட்டு பேசிருப்பாரு. நான் சொன்னா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாமா, நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிருப்பாரு. உடனே இந்த பாசக்குடம் உடைஞ்சிருக்கும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சட்டத்தை தன் கையில எடுத்திருப்பீங்க. இதானே? எப்படி மருமகளே, நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்ற? தெரியாதானே? எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரி கவிதா, என்னதாம்மா சொல்ற? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க அத்தை? நான் என்னோட ஆசை, என்னோட விருப்பு வெறுப்பு, என்னோட கர்வம் இதெல்லாமே பாசத்துக்கு முன்னாடி கரைஞ்சு போச்சு. அத்தை, குடும்பங்கிறது கட்டுப்பாடானதா இருக்கலாம், கட்டி போடுறதா இருக்கக்கூடாது. பாச வலைக்குள்ள சிக்கலாம். அதுக்காக பாச கயிறை கழுத்துல சுத்திக்க கூடாது. என்னம்மா, எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையில யூஸ் பண்ற? கவிதா, நீ உன்னை பத்தி எதையும் சொன்னியே, அதுக்கெல்லாம் எதுக்குமே எனக்கு அர்த்தம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அண்ணன். அவர் என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுத்தாலும் சரியா இருக்கும், அவர் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுத்தாலும் சரியா இருக்கும். அது என் நம்பிக்கைமா.
ஒரு மகளா நீ உன் அப்பாவை பாக்குறதுங்கிறது வேற. கம்பீரமா சுத்தி வந்த என் அண்ணன் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் மனசளவுல உடைஞ்சி சிதலப்பட்டு போயிருக்காரு. எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது 1000 கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். ஆனா வெளியில போகும்போது ஒரு குடும்பஸ்தனா போவாரு. ஆனா அவர் இப்ப அப்படி இல்ல. கல்பனா ஓடி போயிட்டா, சத்தியமூர்த்தி தனிமரமாயிட்டான். அந்த ஆளால கல்பனாவோட கம்பெனியை கூட நடத்த முடியல அப்படின்னு ஊரே கேலி பேசுது. கட்டின பொண்டாட்டி உடைச்ச மனச பெத்த பொண்ணுதாம ஒட்ட வைக்கணும். செய்வி அம்மா, செஞ்சு குடுடி மருமகளே. உங்க அப்பாக்காக இல்லனாலும் எனக்காகவாவது செஞ்சு கொடு. உன் கால்ல விழுந்து கேக்குறேன். என்ன தெரியும்? என்ன செய்றீங்க நீங்க? அழாதீங்க அத்தை. செய்றேன் அத்தை. எனக்காக இல்ல, உங்களுக்காகவும் இல்ல, எங்க அப்பாவுக்காகவும் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக. பா, உள்ள வரலாமாப்பா? என்ன கண்ணம்மா, கேள்வியெல்லாம் புதுசா இருக்கு. உன் வீட்டுக்குள்ள உனக்கு சொந்தமான இந்த ரூமுக்குள்ள நீ வர்றதுக்கு யாருக்கிட்ட நீ பர்மிஷன் கேட்கணும்? வாமா வா. என்னடா கண்ணம்மா, என்ன விஷயம்? பா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்கணுமோ அது அப்பா சட்டையை பிடிச்சே கேட்கலாம். போங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க, உட்காருங்க. ஆமா பா, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிட்டுமாப்பா? கண்ணம்மா, என்னடா கண்ணம்மா, என்ன கேள்வி இது? வா ராஜாதி, வா படுத்துக்கோ. என்னடா கண்ணம்மா? பா, என் மேல உங்களுக்கு கோவமாப்பா? இல்லடா, நான் உன் மேல எப்படி கோவப்படுவேன்? கோபந்தான்.
யாருக்கு? எனக்கு. யார் மேல? என் மேல. நல்லா இருக்குமா இது? உண்மையிலேயே உனக்கு கோவமா? ம். எதனால? இப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டோம்னா? என்ன பேச்சுப்பா பேசுறீங்க நீங்க? அது என் குடுப்பினப்பா. என் வாழ்நாள் வரும்பா. இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அப்பா. பேசுற பேச்சியே தாலாட்டு மாதிரி பேசுற அம்மா. இந்த ஜென்மத்துல இது போதாதப்பா? அப்புறம் என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? புரிஞ்சுக்கலையேங்கிற பிரச்சனைப்பா. அதுவும் 2-3 நாளா நான் நானாவே இல்லையோன்னு தோணுது. எதை வச்சுடா சொல்ற? ஏன்பா, பாசம் வேற, பொசசிவ்னஸ் வேறயாப்பா? கண்டிப்பாம்மா. பாசம்ன்றது நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பு, அஃபெக்ஷன். பொசசிவ்னஸ் பாசத்தோட பரிமாணம், டைமென்ஷன். ஒருத்தர் மேல அதிகப்படியான அன்பு வைக்கிறப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நம்ம விட்டுட்டு வேற யார்கிட்ட பேசினாலும் சின்ன ஒரு ஆற்றாமையும் ஆளுமையும் வரும். அதுதான் பொசசிவ்னஸ். ஆமா, எதுக்கு இப்போ அதெல்லாம் கேக்குறமா? இல்லப்பா, ம், அம்மாவோட கையால சோறு ஊட்டி சாப்பிட்டிருக்கேன். அம்மா மடியில படுத்து தூங்கியிருக்கேன். இப்படியே வளர்ந்த எனக்கு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம அம்மா வீட்டை விட்டு வெளியில போய் வேற ஒருத்தரை பார்க்க போனது என் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய விரிசலை உண்டாக்கிடுச்சுன்னு பாத்தீங்களாப்பா? தப்புதானப்பா? அம்மாடி, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டேடா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க அம்மா இருக்கிறாளே, அவ சாதாரணமானவன் இல்லை. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு களங்கம் வந்தா அந்த களங்கத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற கலங்கரை விளக்கம் ஆவா. பா, மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கே தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு மதில் சுவரை எழுப்பி விட்டுட்டேன்பா. நானே அதை உடைக்கிறேன்பா. இனி இந்த வீட்டுல சலனங்களுக்கோ சஞ்சலங்களுக்கோ இடம் இருக்காதுப்பா. ம்.